வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னா, இந்த வீக்கெண்டில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு எது பெஸ்ட்டு ட்ரேடிங் டேஸ், எப்படி பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறது, எந்தெந்த டேஸ் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதனால் அதோட அடுத்த வேர்ஷனாக அதை ரியல் டைம் ட்ரேடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட போகிறோம். ஏன்னா அது தியரிட்டிக்கலாக சொல்லியிருந்தோம். மண்டே டு ஃப்ரைடே எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமாக நம்ம சொல்லியிருந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மண்டே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மண்டே ஆஃப்டர்நூன் ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் அந்த ஃபின் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபின் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஃபின் நிஃப்டியோட சார்ட் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஃபின் நிஃப்டிலையும் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியோட சார்ட் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சால் ஃபின் நிஃப்டியும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு அனலைசிஸ் போட்டிருக்கோம். பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் தெளிவாக போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் February 1 கேண்டில், February 1 லோ. இந்த February 1 லோ கேண்டில் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் எப்பப்பெல்லாம் பேங்க் நிஃப்டி இந்த ரெட் கேண்டில் கிட்ட வருதோ, அப்போ அந்த இடத்துலேருந்து பேங்க் நிஃப்டி கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் இன்றைக்கி டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட அடுத்த சப்போர்ட்டுக்கு இங்கே வந்துச்சு. நாங்கள் இன்ன வரைக்கும் எந்த ட்ரேடும் பண்ணல. ஸோ மறுபடியும் கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த வி சேஃப் கிட்ட வரும்போது நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபின் நிஃப்டியை அவுட் த மணியை செல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். டார்கெட் எந்த டார்கெட்னா மறுபடியும் இந்த வி சேஃபோட டார்கெட்டே வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? ஓகே, இப்போ நம்ம டிசைட் பண்ணியாச்சு இந்த இடத்துலேருந்து கீழே வரப்போகுதுன்னு. ஒருவேளை வராமல் மேலே போணுச்சுன்னா எந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கலாம்னா, இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். இது ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஓகே ஸ்டாப் லாஸ் மேலே இருக்கிறத செட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற லைனுக்கு வரும்போது என்ன லாஸ் இருந்தாலும் புக் பண்ணிடணும். அதேமாதிரி ப்ராஃபிட் வரும்போது நமக்கு எப்போ மறுபடியும் இது இந்த இடத்துக்கு வருதோ அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் எப்படி ட்ரேட் செட்டப் எடுத்திருந்தோம் அப்படின்னா, ரொம்ப கிளியர், ரொம்ப சிம்பிளாக எடுத்திருந்தோம். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல எதையுமே. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ரேடு நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ ஆல்ரெடி இந்த இடம் இங்கே பாருங்கள், நான் கிளியராக மார்க் காமிச்சேன்னா எந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரேடை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருந்தோம், இங்கே. இதை நான் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ப்ராஃபிட் எங்கே வச்சுருந்தோம், மறுபடியும் இதுக்கு நேராக இருக்கிற இந்த இடத்துல இந்த கலரை மாற்றிக்கிறேன். இதுதான் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ என்ட்ரி பாயிண்ட் க்ரீன் டாட்டு, ரெட் டாட் நமக்கு ஸ்டாப் லாஸ், இந்த க்ரீன் லைன் நமக்கு ப்ராஃபிட். இதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். எப்படி சூஸ் பண்ணோம் ஸ்டாக்கை, இதை ஸ்ட்ரைக் எப்படி சூஸ் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது ஆஸ்ட்ரா டூலு. இதில் ஃபின் நிஃப்டின்னு மேலே டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபின் நிஃப்டியோட ப்ரைஸ் கீழே விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு பாருங்கள், 17,500 தான் ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவுட் த மணியை செல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? கீழே பார்க்கலாம் நீங்கள் அவுட் த மணி எதுன்னு. இங்கே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? எல்லோ கலரில் இருக்கிறது அட் த மணி. ஸோ எல்லோ கலருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் த மணி. ஸோ அது மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, ஏன்னா 17,500 அட் த மணின்னு சொல்லிட்டேன். அப்போ 17,700 என்ன பண்ணினேன் அப்படின்னா, இந்த டைமுக்கு, ஸோ எப்போ கரெக்டாக இந்த க்ரீன் இருக்கிற இடத்துல இந்த வி சேஃப் கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணேன்னா, இதோட ஒரு 20 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 20 குவான்டிட்டி 20 ருபீஸ்க்கு இந்த 17,800 கால் ஆப்ஷனை பை பண்ணினேன். அதே மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா, 17,700 ஒரு 20 லாட் செல் பண்ணினேன். 50 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். ஸோ செல் பண்ணும்போது எனக்கு அப்போ எவ்வளோ ப்ரீமியம், எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு மார்ஜின் தேவைப்படுதுன்னா ஒரு 4 lakhsக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ என்றைக்குமே பை பண்ணிவிட்டு செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா பார்த்துங்க, இங்கே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த 20 ரூபாங்கிறது நான் பை பண்ணது, 50 ரூபாங்கிறது நான் செல் பண்ணது. என்றைக்குமே என்னோடய செல்லிங் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் ஈஸியாக கீழே குறையும் போது நமக்கு ப்ராஃபிட் நிறையா வரும். ஸோ சேஃபர் சைடுக்கு நான் அந்த 20 ரூபாயை நான் பை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு என்னவாகும் அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு இங்கே கரெக்டாக இந்த இடத்துல இருந்து
கரெக்டாக அங்கே கீழே வந்து இந்த இடத்த டச் பண்ணும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். என்ன ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ₹50 இருந்த ப்ரீமியம் வந்து எனக்கு ₹23 வந்துருச்சு. அதே மாதிரி நான் ₹20 வாங்கின இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ₹10 வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து ₹8000 லாஸு, இதில் வந்து ₹21,000 ப்ராஃபிட். ஸோ ஒரே நாளில் எனக்கு ப்ராஃபிட் வந்து ₹36,600 20 லாட்டுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரேடு. ஒருவேளை இது ஸ்டாப் லாஸ் ஆகிருந்தால் என்னவாயிருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த 17,700 வந்து ஒரு 10-12,000 லாஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து எனக்கு இந்த 17,800 வந்து மேபி எனக்கு ஒரு 4,000 5,000 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 இல்லாட்டினா 8,000 வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கும். எப்போ? ஸோ இந்த ரெட் லைனுக்கு போயிருந்தா. ஆனால் நமக்கு ரெட் டாட்டுக்கு நமக்கு போகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம நினச்சபடி இந்த ட்ரேட் ஒர்க் ஆனதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிது. ஏன் வந்து நான் ஃபின் நிஃப்டியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, அதனால் ப்ரீமியம் குறையும்னு சொல்லிட்டு. இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, மறுபடியும் நம்மளோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்போ வரும்போது நம்மளோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் அங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதே 1,700 தான். இங்கே பாருங்கள் 1,700, அதோட ப்ரீமியம் பாருங்கள் வெறும் ₹25 தான். ஒருவேளை இந்த இதை நீங்கள் அப்படியே விட்டுருந்தாலுமே, ₹25 நீங்கள் விட்டுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ₹12,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது தாங்க ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பவர். அதுவும் எக்ஸ்பைரி டேயில் உங்கள் எக்ஸ்பைரி டேவுக்கு முன்னாடியே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப கீழே விழுந்துடும். அதனால தான் நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் வந்து காசை வந்து லூஸ் பண்ணுவாங்க. பட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து பவர்ஃபுல்லாக வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மண்டே ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நாங்கள் ஆல்ரெடி பண்ணின அந்த பெஸ்ட் ட்ரேடிங் டேஸ் வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா உங்களுக்கு டிப்ஸ் தரோம், எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. அது மட்டும் இல்லாத நாங்கள் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரியல் டைம் ட்ரேட் பண்ணணுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.